நெருக்கமான ஒரு நண்பர் சிவாவின் வீட்டுக்கு போய் கதவை தட்டினான். அவனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், குளோஸ் ஃப்ரெண்ட் சிவா. அவன் வீட்டுக்கு போய் கதவ தட்டுறான். கதவை திறந்த நண்பனிடம் விஷயத்தை சொல்லி அரண்மனைக்கு என் கூட வா என்று அழைத்தான். என்னாலலாம் வர முடியாதப்பா அப்படின்ட்டான் சிவா. இவனுக்கு ரொம்ப ஏமாத்தமா போயிடுச்சு. அரே! இவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஃப்ரெண்ட், பெஸ்டி இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்பட்டான். சரி போ, பரவால்ல. அப்ப அடுத்த ஆள்ட்ட போய் கேட்போம். நமக்கு தான் 3 ஃப்ரெண்ட் இருக்காளே, இன்னொருத்தர போய் கேட்போம்ன்னு அவன்கிட்ட போறான். அவன் பேரு ரமேஷ். அவன்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். எல்லா விஷயத்தையும் கேட்ட 2வது ஃப்ரெண்ட் ரமேஷ் என்ன சொல்றான், "நான் இந்த பாருப்பா, நான் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன். நான் அங்கேயே நின்னுடுவேன். நான் உள்ளுக்குள்ளலாம் வரமாட்டேன்." அப்படி அதுவரைக்கும் வந்து போறதுல என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே, அதுதானே முக்கியம் அப்படின்னு நினைச்சான் நம்ம ஹீரோ. எனவே அடுத்ததா 3வது நண்பன் மாரிமுத்து கிட்ட போனான். அவன் அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கம் இல்ல. ஹலோ, ஹலோ ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் சரி அவன்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு போய் அவன்ட்ட விவரத்தெல்லாம் சொல்றான். டீட்டெயிலா எல்லாம் சொல்றான். அவன் இவனுக்கு பதிலே சொல்லல. பட்டுன்னு சட்டைய எடுத்து போட்டுனான், "வா போலாம்" அப்படின்னு புறப்பட்டுட்டான். அங்க நேரா ராஜா கிட்ட போயாச்சு. விசாரணை நடக்கிறது. மாரிமுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்காக பேசி, வாதாடி, இவன் பக்கம் தப்பே இருக்காதுன்னு சொல்லி, அவாள்ட்டருந்து விடுதலை வாங்கிட்டு வந்துட்டான். இதுல என்ன கருத்து இருக்கு இந்த கதையில? ஒருத்தனுக்கு 3 ஃப்ரெண்டு. ஒருத்தன் வரமாட்டேன்னா, ஒருத்தன் பாதி தூரம் வருவேன்னா, ஒருத்தன் கூட போய் கூப்பிட்டு பேசிட்டு வந்துட்டான். இதுல என்ன பெரிய காரியம் இருக்கு? அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தொருத்தருக்கும் 3 ஃப்ரெண்டு உண்டு. முதல் ஃப்ரெண்டோட பேரு பணம். 2வது ஃப்ரெண்டோட பேரு சொந்தம். 3வது ஃப்ரெண்டோட பேரு நல்செயல்கள். முதல் ஃப்ரெண்டு பணம், 2வது ஃப்ரெண்டு சொந்தம், 3வது ஃப்ரெண்டு நற்செயல்கள். நான் இறந்து போயிட்டேன். என் கூட நான் சேர்த்து வச்ச பணம் வருமா என் கூட? வராது. என்னோட சொந்த பந்தங்கள்லாம் எத்தன தூரம் வருவா? காட்டு வரைக்கும் வருவா. இல்ல என் கல்லறை வரைக்கும் வருவா. ஆனா, நாம பண்ற நற்செயல்கள் நம்ம கூடவே வரும். நம்ம